போற்றிவோம் நம சிவாய சிவாய நமவோம். தென்னாளுடைய சிவனை போற்றி இந்நாட்டவருக்கும் உள்ள இறைவா போற்றி போற்றி. தாய்மார்களுக்கு என்னுடைய ஆசிகள். இன்று நாம் குழந்தைகளை துளைத்துக் கொண்டிருக்கின்றோம், அவரை சின்ன பெட்டியில் அடைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை நீங்கள் கவனம் செய்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு இன்று கொஞ்சம் கொஞ்சமாக மாய உலகில் சீர்குலைந்து கொண்டிருக்கின்றது. பாரதம் எந்த அளவிற்கு அழகாக வளர்கின்றதோ அதே போல் வருகின்ற பாரதம் நம் குழந்தைகள் உங்கள் வீட்டினுடைய நீங்கள் வளர்க்கின்ற முறையிலேயே இருக்கின்றது. அதனால் அவனை பேணி காப்பதில் நீங்கள் அவனை ஒரு அறிவாளனாக வளர்ப்பதை விட ஒரு அறம் சார்ந்தவனாக வளர்ப்பது மிகவும் முக்கியத்துவமான ஒன்றாக இன்று விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த தேசம் எந்த அளவிற்கு அவன் கம்பீரமாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய நல்லாசைகளும் நீங்கள் வளர்க்கின்ற நல்ல பண்புகளும் மனிதநேய பண்புகளும் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அரண் பொருள் இன்பம் வீடு என்ற நல்லொழுக்கத்தோடு அவன் வாழ்வதற்கு தாய்மார்களான நீங்கள் தான் அவனுக்கு துணை புரிய வேண்டும். அவனை ஒரு பண்பாளனாக வளர்ப்பதற்கு நீங்கள் தான் முக்கியத்துவம். நீங்கள் ஒரு குடும்பம்தான் இந்த உலகம். ஒரு குடும்பத்தில் வளர்கின்ற குழந்தை தான் இந்த நாட்டை ஆளுகின்றது. ஒரு குடும்பத்தில் வளர்க்கின்ற குழந்தை தான் நிறைய இடத்தில் சென்று நிறைய பரிசுகளை பெறுகின்றான். அவன் நல்ல பண்பாளனாக வளர்கின்றான். இதற்கு முக்கிய காரணம் ஒரு தாயின் வழிகாட்டுதல், தந்தையின் வழிகாட்டுதலும் இருமே நமக்கு தேவை. அதனால் நம் குழந்தைகளை பேணி காப்பதிலும் அவர்கள் நம்மளுடைய பாரம்பரியமிக்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதிலும் அதிகமாக நீங்கள் கவனம் செய்ய வேண்டும் என்பது இந்த ராஜராஜேஸ்வர் தேவஸ்தானத்தினுடைய அறிவுரையாகும். இந்த ராஜராஜேஸ்வர் தேவஸ்தானம் அதனுடைய வழிகாட்டுதலிலேயே பாரம்பரியமிக்க கலாச்சார அடிப்படையிலேயே இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கும், குடும்பத்திற்கும், வருங்காலம் வரக்கூடிய பாரத தேசத்தில் வாழ போகின்ற குழந்தைகளுக்கும் என் அன்பான ஆசிகள். ஓம் நம சிவாய.